கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பங்கும் சுதந்திரமும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுடைய பங்கு, எங்களுடைய சுதந்திரம் என்ன என்பதை பற்றி வேதம் தெளிவாக கூறுகிறது. நீரே எங்கள் பங்கும் சுதந்திரமாக இருப்பதே பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே எங்களுடைய பங்காகவும் சுதந்திரமாகவும் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பங்கு சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு பங்காக இருக்கிறார் அல்லது ஒரு பலனாக இருக்கிறார் என்பதுதான் பங்கு என்பதனுடைய பொருள். இதை பற்றி வேதம் என்ன கூறுகிறது என்பதை தியானிக்கும் பொழுது, ஆதியாகமம் 31:14 ராகேலும் லேயாலும் சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தகப்பன் வீட்டை விட்டு அவர்கள் இருவரும் வெளியே புறப்பட்டு வருகிறார்கள், தன்னுடைய கணவனோடும் பிள்ளைகளோடும். அதனாலே இவ்வளவு நாள் தகப்பன் வீட்டில் இருந்த அவர்களுக்கு இப்பொழுது பங்கு சுதந்திரம் எதுவும் அந்த குடும்பத்தில் இல்லை. லாபான் என்ன செய்தான், யாக்கோபுக்கு இந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொடுத்து அதற்கு பதிலாக அவனிடத்திலே ஊழியம் வாங்கினான். அதுதான் அவர்களுடைய பங்கும் சுதந்திரமாக அவர்களுக்கு கிடைத்தது. யாக்கோபுக்கு கிடைத்தது, அவன் சம்பாதித்து அதனாலே கிடைத்த அந்த அவனுடைய வேலையிலே அவனுடைய லாபானுடைய ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது அதிலே கிடைத்த அந்த பங்கு, அந்த ஆடு மாடுகள், அதுதான் அவனுக்கு சுதந்திரமாக கிடைத்தது. அதனால் சொல்கிறாள், என் தகப்பன் எதுவும் எங்களுக்கு கொடுக்கவில்லை, நிலம் கொடுக்கவில்லை, பங்கு கொடுக்கவில்லை, பணம் கொடுக்கவில்லை. நாங்கள் இப்பொழுது வீட்டை விட்டு போகிறோம். இனி எங்களுக்கு இந்த வீட்டிலே சுதந்திரம் கிடையாது, பங்கு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இது எல்லா பெண்களும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆதியாகமம் 47:24 ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தின் விளைச்சலிலே ஏற்படக்கூடிய காரியங்களை பற்றி பார்க்கும் பொழுது, யோசேப்பு ஒரு சட்டம் போட்டான். விளைவிலே 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்று சொன்னான். இது நிலம் பற்றியதான அந்த ஒரு பங்கின் ஒரு கட்டளையாக, நியமமாக, சட்டமாக இருந்தது. அடுத்து பலியின் காரியத்தை பற்றிய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. போஜன பலியிலே கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்கக்கூடிய அந்த காரியங்களிலே தேவன் சொல்லுகிறார், அது எனக்கு இடப்படும் தகனங்களிலே நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு அது மகா பரிசுத்தமானது.
என்று லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம். இந்த போஜன பலியிலே அதிலே கர்த்தருக்கென்று சுகந்த வாசனையாக தகனிக்கக்கூடிய அதிலே அந்த பலியின் பகுதியில் லேவியருக்கு ஒரு பங்கை தேவன் கொடுக்கிறார். அது மகா பரிசுத்தமானது. இது பலியை பற்றி இருக்கிறதான ஒரு பங்கின் பகுதியாக இருக்கிறது. அடுத்து ஆரோனை நோக்கி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்திலே நீ ஒன்றைய சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு நடுவிலே உனக்கு பங்கு உண்டாயிருக்கும் வேண்டாம். ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று என்னாகும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த தேசங்களை எல்லாம் 12 கோத்திரங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிற நேரத்தில் லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் அந்த நிலங்களிலே பங்கு எதுவும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தரே அவர்களுக்கு பங்காக இருக்கிறார், அவர்களே அவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். சுதந்திரம் என்று சொல்வது நிலம், சொத்து, இதுதான் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வது என்று சொல்லும் பொழுது தனக்கு சொந்தமாக அவர்கள் வைத்துக் கொள்வது தான் சுதந்திரம். அது அவர்களுடைய பங்கு, அவருடைய சுதந்திரம். அதை அவர்கள் விரும்புகிறது போல அவர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்து லேவி புத்திரருக்கு என்ன பங்கு என்று சொன்னால், தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். லேவி புத்திரர், லேவி கோத்திரத்தாருக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆசாரிய பணிவிடை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பங்கு அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னாகவும் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே இந்த தசம பாகம் வாங்குகிறார்கள் அல்லவா, இந்த தசம பாகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த பங்குகளிலே ஒரு குறிப்பிட்ட பங்கை பிரதான ஆசாரியனாகி ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னாகவும் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல ஒரு முக்கியமான ஒரு சபை, ஒரு அப்போஸ்தல சபையில் இருக்கிற ஒரு ஒழுங்கு என்ன தெரியுமா, ஒரு சபையிலும் தசம பாகம் கொடுக்கிறார்கள். அந்த தசம பாகத்தில் அவர்கள் ஒரு பகுதியை பிரதான தலைமையகத்துக்கு தசம பாகமாக கொடுப்பார்கள். அதை வைத்து அவர்கள் எந்தெந்த தேவைகள், எந்தெந்த குறைவுகள், யாருக்கெல்லாம் குறைபாடுகள் உண்டோ அவர்களுக்கு கொடுக்கிறது, மற்ற சபையின் வளர்ச்சிக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள். இதை அப்படியே இந்த பிரமாணத்தின்படி இப்பொழுதும் நடத்தி கொண்டு வருகிறதான சபை உண்டு. அடுத்து லேவிக்கு அவன் சகோதரனோடு பங்கும் சுதந்திரமும் இல்லை, கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் என்று உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனோடு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். லேவியனுக்கு உன்னோடு கூட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினாலே அவனை கைவிட வேண்டாம் என்று உபாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நிலையை பார்க்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கும்பொழுது நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் மாத்திரமல்லாமல் உங்களிடத்திலே பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களிலே இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படும்படியாக அவனுக்கும் உங்களுடைய ஆகாரத்தை கொடுங்கள் என்று தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மேலே அவ்வளவு பரிதவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதை அவருடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அடுத்து கர்த்தருடைய ஜனமே அவருக்கு பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஏனென்றால் கர்த்தருடைய ஜனங்கள் தான் இந்த முழு உலகத்திலும் ஒரு சின்ன பங்கு, ஒரு தொகை என்று சொன்னால் அது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான கர்த்தருடைய ஜனங்கள் தான். அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அந்த யாக்கோபுடைய 12 கோத்திரம்,
அந்த 12 கோத்திரத்தினுடைய ஜனங்கள் தான் அவருக்கு சுதந்திர வீதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படியே செருபாபேலின் நாட்களிலே, நெகேமியாவின் நாட்களிலே கூட இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? பாடகர்களுக்கும் ஆலயங்களிலே வாசல் காக்கிறவர்களுக்கும் தங்களுடைய பங்குகளை கொடுத்தார்கள். அந்த பங்கிலே ஒரு பகுதியை அவர்கள் லேவியருக்கு கொடுத்தார்கள். அந்த லேவியர்கள் ஆரோனின் புத்திரருக்கு என்று பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் புத்திரர்களுக்கு ஒரு பங்கை பிரதிஷ்டையாக கொடுத்தார்கள் என்று நெகேமியா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் வாழுகிற மக்களை பற்றி சொல்லும்போது பொல்லாத மனுஷருக்கு தேவனிடத்தில் இருந்து வருகிற பங்கும், கொடூரக்காரருக்கு சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் அவர்களுக்கு உண்டு என்று யோபு 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு சுதந்திரம், நம்முடைய பாத்திரத்தின் பங்கு, என்னுடைய சுதந்திரத்தை தேவரீர் தான் காப்பாற்றுகிறீர் என்று தாவீது சொல்லுகிறதான அந்த காரியத்தை பார்க்கலாம். அதே 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நமக்கு பங்கும் சுதந்திரமும் கொடுக்கிறவர் தேவன். அது நேர்த்தியான இடத்திலே அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தாவே நீரே என் பங்கு, உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 142ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாக நீர் இருக்கிறீர். இந்த ஜீவனுள்ளோர் தேசம் என்று சொல்லும்போது, ஜீவன் உள்ளவர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனை அடைந்த பரிசுத்தவான்கள், இவர்கள் இருக்கிற தேசம் என்று சொல்லும் பொழுது அதுதான் புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமிலே நாம் போய் பங்கடைய வேண்டும் என்று சொல்வது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தின் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய நோக்கம். இதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்து, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய செய்கைகளிலே மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையை அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார் என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செய்கைகளிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். இந்த நன்மையை தவிர வேறு நன்மை இந்த உலகத்திலே நம்மாலே இல்லை. நம்மாலே மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது, மற்றவர்கள் நமக்கும் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த நன்மை என்று சொல்வது ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள் என்பவர்களிடத்தில் அவருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது, மார்த்தாள் அவரிடத்தில் சொல்லுகிறாள், மரியாள் எனக்கு உதவி செய்யாமல் உம்மிடத்தில் உட்கார்ந்து உம்முடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாளே, நீர் அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? உமக்கு நான் தனியாக வேலை செய்வது கவலையா இல்லையா என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எல்லாமே ஈடுபட்டு போகும். நம்மை விட்டு ஈடுபடாத ஒரே ஒரு பங்கு கர்த்தர் தான், தேவன் தான். அதை அவள் தெரிந்து கொண்டாள். இந்த உலகம் அழிந்து போகும், உலகத்து மனிதர்கள் நிலையில்லாதவர்கள், எல்லாமே நம்மை விட்டு ஈடுபட்டு போகும். ஆனால் ஈடுபடாத ஒரு நல்ல பங்கு என்று சொல்வது எதுவென்று சொன்னால் தேவன் தான். இதை நாம் உணர்ந்து கொண்டால்
இந்த உலகத்தில் இருக்கிற மற்றது எல்லாமே நமக்கு ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடும். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம். எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகும். தேவன் மாத்திரமே நமக்கு நிலையானவர். எனவே ஈடுபடாத ஒரு நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விடம் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே என்று பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில்லாத இந்த மாயையான வாழ்க்கையில இந்த ஜீவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு என்று தேவன் வைத்திருக்கிற பங்கு இதுதான், இந்த வாழ்க்கை தான். அடுத்து எரேமியா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடினால இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பொய் என்று சொல்வது மாயையாகிய விக்கிரகங்கள். தேவனை மறந்துவிட்டு அந்த மாயையான விக்கிரகங்களை நம்பினபடினால தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வீதம், அவராலே நமக்கு அளக்கப்படுகிறதான அந்த பங்கு இவ்வளவுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து, அப்போஸ்தலர்கள் கை வைக்கும்பொழுது யார் மேலே கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவரிடத்திலே பணத்தை கொண்டு வந்து, எனக்கும் அந்த வரத்தை கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். இது அப்படி கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக உன்னுடைய இருதயம் செம்மையாக இராதபடினால இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி அவனை சபிக்கிறதை நாம் பார்க்கலாம். இது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 21ஆம் வசனம் வரை சொல்லப்பட்ட இந்த செய்தியாக இருக்கிறது. எனவே நமக்கு தேவனிடத்திலே பங்கும் பாகமும் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? செம்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாவிட்டால் தேவனிடத்தில் நமக்கு பங்கும் பாகமும் இல்லாமல் போய்விடும் என்று அந்த ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்று சொன்னால், இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ள அன்பிலே குற்றப்பட்டவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இதுதான் பரம அழைப்பு. இந்த அழைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். இதுதான் ஒரு பரம அழைப்பு என்று சொல்லப்பட்டதான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதனாலே என்ன செய்ய வேண்டும்? இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு பல வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவன் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான். கிறிஸ்து உபதேசத்தில் நிலைத்திராமல் மீதி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அன்றி வேறு எதையாவது ஒருவன் கொண்டு வந்தால்
அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்க. அப்படி வாழ்த்துதல் சொன்னால் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று 2 யோவான் 1:11 கூறுகிறது. அடுத்து, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை நடுவானத்தில் தோன்றும். அப்பொழுது ஏற்கனவே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுதிலே மறுரூபமாகி கர்த்தருக்குள்ளே நாம் பரலோகத்தில் காணப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். 2வது உயிர்த்தெழுதல் என்று சொன்னால், அது நியாயத்தீர்ப்புக்காக எழுந்து வரக்கூடிய மரித்தவர்கள். நியாயத்தீர்ப்புக்கு உரியவர்கள் அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற மாட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் தோன்றும் போது யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக தகுதியுள்ளவர்களோ அவர்கள்தான் உயிர்த்தெழுவார்கள். மற்ற சரீரங்கள் எல்லாம் இந்த கல்லறையில் இருக்கிறது அப்படியே இருக்கும். இப்படி இந்த பங்கு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாக்கியமுள்ள ஒரு பங்காக இருக்கிறது. அடுத்து, சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நாம் பார்த்தது போல லேவியருக்கு சுதந்திரம் இல்லை. அது நித்தியமாக ஒரு கட்டளையாக தலைமுறை தோறும் இருக்கும். ஏனென்றால் கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஒரு பிரமாணமாக ஒரு கட்டளையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மோசே இடத்துல வந்து, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாதனால அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இதை பற்றி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு தான் சுதந்திரம் என்று சொன்னால் நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தான் இருந்தார்கள். செலோப்பியாத்துக்கு ஆண் மக்கள் இல்லை. அதனாலே எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கும்போது தேவன் சொல்கிறார், ஆமாம், அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் வாரிசு இல்லாதனால இந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த செலோப்பியாத்தின் சகோதரர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த காணியாட்சியில் அவர்களுக்கும் பிரித்து கொடுங்கள். ஏனென்றால் அந்த ஆண் மக்கள் இல்லாவிட்டாலும் இந்த பெண் மக்களுக்கு பிறக்கிற அந்த வம்சம் இவனுடைய பெயரை சொல்லும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த சுதந்திரம் என்று சொல்வது கானான் தேசம் இந்த 12 கோத்திரங்களில் லேவிக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்ட பொழுது இது அந்த வம்சத்தை எந்த ஒரு கோத்திரத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டதோ அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வழி வழியாக அதை அனுபவித்து கொண்டு வர வேண்டும். மற்றவர்களுக்கு அதை விற்கவோ மற்றவர்களுக்கு அதை கொடுக்கவோ கூடாது என்பதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறதான கட்டளை. இதன்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் பிதாக்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்தில் சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்திலே தான் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் என்று என்னாகமம் 36:8 ஒரு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த சுதந்திரத்தை பற்றிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடுகிற நாளிலே வெறுக்கப்பட்டவரிடத்திலே பிறந்த முதற் பேரானவருக்கு சிரேஷ்ட புத்திரபாகத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவரிடத்திலே பிறந்தவனுக்கு கொடுக்கலாக. ஏனென்றால் வெறுக்கப்பட்டவரிடத்திலே பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டான ஆஸ்திகளிலே எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன்.
சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கு உரியது என்று உபாகமம் 21ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் 2 மனைவிகள் அவனுக்கு இருக்கிறார்கள். இந்த 2 மனைவிகளுக்கும் பிள்ளைகள் பிறந்தாலும் சிரேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால் 2 மடங்கு அவர்களுக்கு நிலத்தை கொடுக்க வேண்டும். இதில் விரும்பப்பட்டவரிடத்திலே பிறந்தவனுக்கு கொடுக்காமல் யாரை அவன் வெறுக்கிறானோ அந்த வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்ததான அந்த குமாரனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவள் வெறுக்கப்பட்டதினாலே அவள் மனம் வேதனைப்பட்டிருக்கும். அது ஒரு பெரிய இரத்தப்பழியாக இருக்கும். அந்த இரத்தப்பழியின் நிமித்தம் அந்த குமாரன் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை அடைய வேண்டும். இது தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இந்த இரத்தப்பழியை குறித்து அல்லது வெறுக்கப்பட்ட ஒருவருக்கு பிறந்த குமாரன் அதை அடைய வேண்டும் என்பதில் எவ்வளவு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். இப்பொழுது நிலத்தை எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் சுதந்திரம். அடுத்து ஒரு சுதந்திரம், 3 விதமான சுதந்திரங்கள் உண்டு. 2வது சுதந்திரம் பிள்ளைகள். பிள்ளைகள் தான் கர்த்தராலே வருகிறதான ஒரு சுதந்திரம். சுதந்திரம் என்று சொன்னால் சொத்து. இந்த கர்ப்பத்தின் கனி என்பது அவரால் கிடைக்கிற பலன் என்று சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பிள்ளைகளுக்கும் கூட நல்லவன் தன் சுதந்திரத்தை வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி இந்த வீடு, ஆஸ்தி இதெல்லாம் பிதாக்கள் தலைமுறைக்காக வைக்கிறதான அந்த ஒரு சொத்தாக இருக்கிறது. ஆனால் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. ஆக புத்தியுள்ள மனைவி என்பது இந்த சுதந்திரம், சொத்து, சுகம் இதை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான ஒரு ஈவாக இருக்கிறது. அடுத்து, ஒரு ராஜா அல்லது ஒரு அதிபதி, ஒரு பிரபு போன்றவர்களை பற்றிய ஒரு பிரமாணம் என்னவென்று சொன்னால், அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கண் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாகார். அதாவது அதிபதியாக ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் அந்த ஜனங்களுக்கு துன்பம் செய்து அந்த ஜனங்களுக்கு சொந்தமான அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களை விட்டு நீக்கி அந்த சுதந்திரத்தில் ஒன்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் என் ஜனத்தில் ஒருவரும் தங்களுக்கு சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அந்த அதிபதி தன்னுடைய சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன் என்று எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது. ஆனால் ஆகாபினுடைய காரியத்தை பார்க்கும்பொழுது, ராஜாவாகிய ஆகாப் அவனுக்கு எவ்வளவோ நிலங்கள் இருக்கிறது. ராஜாக்களுக்கு என்று தனியாக ஒரு சொத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் அவன் வைத்து கொண்டிருந்தோம். சாமானியனாகிய நாபோத்தை வஞ்சித்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளும்படியாக அவர் மேல் அபாற்றமாக பழி சுமத்தி அவனை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான் என்று சொல்லி அவனை கொலை செய்து அந்த நிலத்தை அபகரித்தார்கள். இதனால் இந்த இரத்த பழி நிமித்தமாக நாபோத் எங்கே கல்லெறியுண்டு செத்தானோ, அவனுடைய இரத்தத்தை எங்கே நாய்கள் நக்கினதோ அதே இடத்திலே ராஜாவாகிய ஆகாவுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று தேவன் சொன்னார். அது அப்படியே நடந்தது. இப்படி தனக்கு சொந்தமானதை கொடுக்க வேண்டுமே தவிர ஜனத்தின் சொந்தத்தை எடுத்து தன் சந்ததிக்கு ராஜா கொடுக்கக்கூடாது. இதை நாபோத் அறிக்கையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான்
இழந்து போகாதபடி உமக்கு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் என்னை காத்து கொள்வாராக என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து, பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மை எல்லாவற்றை காட்டிலும் நிலையான ஒரு சுதந்திரம், நிலையான ஒரு சொத்து பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூலோகத்தின் மகிமை, இந்த பூலோகத்தின் மேன்மை, பூலோகத்தின் சொத்துக்கள், இதையெல்லாம் ஊழியக்காரர்களுக்காக சந்தோஷமாக அள்ளி கொடுத்த பல பரிசுத்தவான்களை பற்றிய செய்தியாக இது இருக்கிறது. என்றால் புதிய ஏற்பாட்டு சபையில் ஆதி காலங்களிலே ஆதி சபையில் ஜனங்களுக்கு மிகுந்த தாராளமான மனது இருந்தது. தங்களுடைய காணியாட்சிகளை, சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து ஊழியர்களுக்கு ஊழியத்திற்காக கொடுத்தார்கள். அதற்கு அடிப்படை காரணம், இந்த சொத்தை காட்டிலும் நிலையான ஒரு சொத்து பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஜனங்கள் நம்பினதுனால தான். அடுத்து, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி இந்த சொத்து என்று சொல்லும்போது நிலையான சொத்து, பரலோக சொத்து, இப்படி நமக்கு பல செய்திகளை நாம் இந்த வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்படி லேவியருக்கு தேவன் அவரே சொத்து. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களை காட்டிலும் தேவனே நமக்கு சுதந்திரமாக, பங்காக இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். இதற்கு நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும், கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் தேவன் நிலையானவர். இங்கே மாத்திரமில்லை, பரலோகத்திலும் அவர் இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்கிறான், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர வேறு விருப்பமில்லை என்று. அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோகத்தில் எங்களுக்கு உண்மையில்லாமல் யார் உண்டு ஆண்டவரே? பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமில்லை. நீரே எங்கள் பங்கும், நீரே எங்கள் சொத்தும், நீரே எங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டுமே. லேவியருக்கு நீரே பங்கும் சொத்துமாக சுதந்திரமாக இருக்கிறது போல எங்களுக்கும் கூட அப்படி இருக்க வேண்டிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு பாக்கியத்தை தரணுமே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சொத்தாக நீர் இருக்க வேண்டும், நாங்கள் உம்முடைய சொத்தாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை மேன்மை தாரும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.